வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி சிறுகனூரில் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் குடிநீர், உணவு வசதிகள் உள்ளிட்டவை ஏற்பாடு. அதிமுகவை யாராலும் அசைக்கவும் முடியாது, விழுங்கவும் முடியாது என பெருந்துறையில் நடந்த பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவுக்கு என்ன ஆகுமோ என்ற கவலை மு.க.ஸ்டாலினுக்கு தேவையில்லை என்றும் விமர்சனம். ஆமை புகுந்த வீடு எப்படி விளங்காதோ அதேபோல் ஓபிஎஸ் வருகையால் திமுகவுக்கு தான் ஆபத்து காத்திருக்கிறது. அதிமுகவிலிருந்த கலைகள் பறிக்கப்பட்டு விட்டதால் கட்சி இன்று செழித்து வளர்ந்து நிற்பதாகவும் பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்தால் ஊழலாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வங்கி கணக்குகள் கண்காணிக்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி துணை ஆட்சியர், துணை தாசில்தார் என 1249 கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசாணை வெளியீடு. மேற்கு வங்கத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அமைச்சர்கள் என யாரும் வரவேற்க செல்லாததால் கடும் அதிருப்தி. மேற்கு வங்கத்தில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சியில் குளறுபடிகள் இருந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மம்தா பானர்ஜி தன்னை நேரில் வரவேற்காவிட்டாலும் அவர் தனக்கு சகோதரிதான் எனவும் கருத்து. பாஜக ஆளும் மாநிலங்களில் பழங்குடியினர் சித்திரவதை செய்யப்பட்ட போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏன் அமைதியாக இருந்தார்? பாஜக பேச்சை கேட்டு அரசியல் செய்ய வேண்டாம் என குடியரசுத் தலைவருக்கு மம்தா பானர்ஜி கண்டனம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றதால் குடியரசுத் தலைவரை வரவேற்க செல்ல முடியவில்லை. குளறுபடிகள் எதுவும் நடக்கவில்லை என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விளக்கம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவரவர் விருப்பப்படி தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். தவிக தலைவர் விஜய் அளித்த வாக்குறுதிகள் குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. சென்னை கொளத்தூரில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நாணயம் நினைவு தூணையும் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி பத்மஸ்ரீ கே.பி. சுந்தராம்பாள் முழு உருவ வெண்கலச் சிலை திறப்பு. காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடிகரை பார்க்க வரும் கூட்டத்தினர் ஓட்டு போடுவார்கள் என்பது எம்ஜிஆர் காலத்தோடு முடிந்துவிட்டது. நடிகரை பார்க்க வரும் கூட்டம் வேறு, அரசியல் நோக்கத்தோடு வரும் கூட்டம் வேறு என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கருத்து. எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்ற தோல்வி பயத்தில் விஜய் அறிவிப்புகளை வெளியிடுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. வேலு நாச்சியார் வரலாற்றை முதலில் உலகறியச் செய்தது மதிமுக தான் எனவும் பெருமிதம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் ஆலோசனை. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து மேற்கொண்டதாக தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் திடீர் மயக்கமடைந்த சோடங்கருக்கு முதலுதவி அளித்த காங்கிரஸ் நிர்வாகிகள். மானாமதுரையில் இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் அரசு மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு.
தனது மகனை காவல்துறையினர் அடித்தே கொன்றுவிட்டதாக உயிரிழந்த கைதி ஆகாஷின் பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தனது மகனின் உடலை வாங்கப் போவதில்லை எனவும் கண்ணீர் மல்க பேட்டி. கும்மிடிப்பூண்டியில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் தலைவர் கொடூர கொலையில் பெண்கள் உட்பட 6 பேர் கைது. கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முகாம் மக்கள் சாலை மறியல், போலீசாருடன் வாக்குவாதம். திங்கட்கிழமை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு. சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளதால் பரபரப்பு. மேற்கு வங்கத்தில் 10ஆம் வகுப்பு வரை முடித்திருந்தால் மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கேரளாவில் ஷூ கடை திறப்பு விழாவில் 1 ரூபாய்க்கு ஷூ தருவதாக விளம்பரம் வெளியிட்ட நிலையில் கடை வாசலில் குவிந்த வாடிக்கையாளர்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கூட்டத்தின் மீது போலீசார் தடியடி நடத்திய நிலையில் கலவரம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அடுத்த 6 மாதங்களுக்கு தொடர்ந்து தீவிரமாக போர் புரியும் வலிமை தங்களுக்கு இருப்பதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை. இதுவரை பழைய ஏவுகணைகளையே ஏவியதாகவும் இனி அதிநவீன ஏவுகணைகளை ஏவப் போவதாகவும் மிரட்டல். அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீதான ஈரான் தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு கண்டனம். குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் தாக்குதலை ஏற்க முடியாது என அறிக்கை. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் எண்ணெய் கிடங்கில் தீப்பற்றி எரியும் நிலையில் அமிலமழை பொழிவதாக தகவல். அமில மழையினால் பெரும் ஆபத்து உருவாக வாய்ப்புள்ளதாக ஈரானிய அரசு எச்சரிக்கை.